தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 13. மாமி, மாமாவை என்ன தேய்ச்சிக்க சொல்லுங்கோ. வந்த அன்னைக்கே நான் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போது என்ன சட்டி காலி, கப்பு சிப்புன்னு இருந்துட்டேன். என்ன சொல்கிறேள், பழக்கம் இல்லையா? நான் சொன்னேள் போங்கோ. இந்த கந்தக பூமியில் என்ன முறை தப்பி போச்சுன்னா நடந்துட்டு இருக்கிறதுலையே சொக்கப்பானையாக எரிஞ்சு போயிடுவோம். வரட்டியே வேண்டாம், நாம் ஏன் பஸ்மாசுரம் பண்ணிக்கணுன்றேன். அவரையே மாமா தலையில் ஒரு கை வைக்க சொல்கிறேன். மிளகாப்பழம், இஞ்சி, புழுங்கலரிசி எல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இஞ்சியை கடித்து தின்ன சொல்லுங்கோ. கரகரன்னு பிஸ்கோத்து தோத்துடும். அத்தனையும் சத்து. எங்கே போயிட்டார் எங்காத்து பிராமண? சமயத்தில் காணாமல் போகிறதில் வர்ற பிரசாதி. கடைசி வார்த்தைகள் திடீரென கர்ஜனையில் உயர்ந்தன. ஆனால் குருக்கள் எங்கேயும் போய்விடவில்லை. கையில் எண்ணெய் கிண்ணியுடன் திடீரென சுவர் மூலையிலிருந்து முளைக்கிறார். மறு கையில் திடீரென எங்கிருந்தோ செப்பிடு வித்தை போல் ஒரு மணை தோன்றிற்று. குட்டி மணை. என் தோளை மெதுவாய் அழுத்தி மணை மேல் என்னை அமர்த்தி தலையில் எண்ணெயும் வைத்தாகிவிட்டது. எல்லாம் அரை நிமிஷம். உடனே பரபர தேய்ப்பில் மண்டை கிர், தலை வயிற்றுள் போய்விட்டது. மண்டையுள் மத்து கடைந்தது. கரடிமலையை விட்ட பின் எண்ணெய் மறுபடியும் இப்போதான். கடியார முல்லை இப்படியும் திருப்ப முடியுமோ? எண்ணெய் ஸ்நானம் இந்த பக்கத்து விருந்தோம்பலின் இன்றியமையாத சடங்கு. இத்தனை வருடங்களுக்கு பின் இப்போது எண்ணெய் தேய்த்து கொள்வதால் எனக்கு என்னவானாலும் இதை தப்ப முடியாது. அதிதி வாசற்படி ஏறி திண்ணையில் உட்கார்ந்ததும் வீட்டுக்காரி ஏந்தி வந்த தமிழர் தண்ணீரை உப்போ தித்திப்போ தேவையோ இல்லையோ குடித்தாக வேண்டும். பிறகுதான் காலலம்பவே உள்ளே அனுமதி. பிறகு நாகரிகத்தின் அறிகுறி காப்பி என்ற பெயரில் காவி தண்ணீரின் குமட்டல். அடங்கினதோ இல்லையோ, வாடாப்பா என்ன தேய்ச்சிக்கோ. ஐயையோ, என்ன நடக்கிறது? கண்ணில் ஒரு கரண்டி எண்ணெய். வெளிகளில் திடீரென வைத்த நெருப்பில் உடனே நெழுகிறது. ஷோ, அப்பா அப்பா பாப்பா. தொண்டையில் எச்சில் கொழகொழத்து கடைகிறது. வெளியுள் என்னை சூழ்ந்து கொண்ட மதுரை எரிப்பில் எங்கிருந்தோ ஒரு குரல். குருக்கள் அல்ல, வந்தான்று பேசின பின் அந்த மனிதன் வாய் அநேகமாய் போட்டுதான் ஒரு குரல். மந்திர உச்சாடனம் போல. நாள் கழித்து தேய்ச்சுண்டாலே இப்படிதான். கண்ணிலிருந்து 2 சொட்டு ஜலம் கழண்டா சரியாக போயிடும். மாமாவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்கோ. அபிதாவை வெந்நீர் விழாவை சொல்லியிருக்கேன். நான் கடை வரைக்கும் போய் வரேன். கண்டந்திப்பிளி வாங்க. பேசிக்கொண்டே குரல் தூரத்தில் ஓய்ந்தது. என்னை ஒரு கை பிடித்தது. மெதுவாய்த்தான். என்னுள் சினம் மூண்டது. என்னை பிடித்த கையை வெடுக்கென உதறினேன். உதறின கை என்னை திரும்பவும் பிடிக்க முன்வரவில்லை. ஐயோ, விழி வயண்டு விடும் போல் வதைக்கிறதே. கண்ணை கசக்கிய வண்ணம் நடுக்கூடத்தில் நடுக்காட்டில் நிற்கிறேன். என் பக்கத்தில் ஒரு சிரிப்பு. விழித்து பார்க்கிறேன். நல்ல கண்களே நெற்றிக்கண்களாகிவிட்டன. என் அவஸ்தை சாவித்திரிக்கு நகைப்பு. நகைக்க இப்போ அவள் முறை. சிந்திய கௌரவத்தை திரட்டி நிமிர்ந்த முதுகில் சுமந்து கொண்டு கொல்லைப்புறம் செல்கிறேன். விழி தெறிக்கிறது. தலை சுற்றுகிறது. காலடியில் ஏதோ ஐயோ! அபிதா அலறினாள். ஒரு கை என்னை பிடித்து கொண்டது. உதறினேன். ஆனால் இந்த சமயம் குருக்கள் என்னை விடுவதாயில்லை. என் கூச்சம், கோபம் அவருக்கு சட்டை இல்லை. என்னை அழுத்தி பிடித்து கொண்டு முதுகில் சீயக்காய் குழைவை பூசி தேய்க்கிறார். முதுகு தேய்ப்போடுதான் எண்ணெய் சடங்கு பூர்த்தி. சுரீல்! சன்னதமானதோர் வெம்மை பிடரியில் கண்டு வேர் பிரிந்து ஆணிவேர் நடு முதுகில் இறங்குகிறது. மண்டையும் நினைவும் அமிழ்ந்து கிடக்கும் அரை மயக்கத்தில் விழிகளில் எண்ணெய் கருப்பின் முழு குருடில் சூடு என்று தவிர சட்டென அடையாளம் உணர்வில் உடனே கூடவில்லை.
சுட்டிய விரல் நுனியின் ஈர்ப்பில் புருவ நடுவை துருவும் வேதனை போல் உடல் பூரா காலிலிருந்து தலை நோக்கி ஒரு காந்தம் ஊடுருவி கடுத்தது. மொண்டு மொண்டு தலையிலும் தோளிலும் மாறி மாறி கொட்டிக்கொள்கிறேன். ஆனால் பிடரி மேல் நூல் பிடித்து விழுந்து கொண்டிருக்கும் இந்த கிண்டி நீரின் நெருப்பு தந்தியறவில்லை. நேரே முதுகுத்தண்டிலிருந்து நரம்பு தானே கண்டு மீட்டும் இந்த இன்பமும் துன்பமும் ஒரே பங்கில் கலந்த இந்த தவிப்புக்கு ஈடு பூமியை பிளந்து கொண்டு புறப்படும் முளையைச் சொல்வேனா? கோத்து வாங்க மறந்து உள்ளுக்குள் இழுத்த மூச்சு உள்ளுக்கே இன்னும் 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 ஐயையோ இன்னும் இழுத்து கொண்டே போகும் இரக்கமற்ற தன்மையில் இந்த அபிஷேக தீர்த்தம் ஒரே சூட்டுச் சரடு சதையுள் இறங்கி அங்கங்கே ஏதேதோ மந்திரங்கள் புரிகின்றது. நாளடைவில் என் மூதாதையர் நாளிலிருந்தே பரம்பரையாய் ஓய்ந்து போன எந்திரங்கள், ஏதேதோ சக்கரங்கள் தம்தம் முதல் சுற்றில் இரத்தத்தில் அசைய ஆரம்பிக்கின்றன. இதென்ன? பிரஞையுடன் புது பிறவியின் பயங்கரம், ஆச்சரியம், தோலுரிப்பு, அழல் நடுவில் ஸ்புடம், தபோக்னியின் காணல் நடுக்கம், கண்ணிருட்டு, விடியுருள் பிறந்த மனதோடு பிறந்த மேனியின் விடுதலை, காலமாய் உடலின் சமத்வாரங்களை நெஞ்சின் சல்லடை கண்களை அடைத்து கொண்டிருந்த அழுக்குகளின் எரிப்பில் பழைய வேகத்தை மீண்டும் பெற்ற புத்துணர்வில் ஜீவநதியின் மறு ஓட்டம், ஆதார ஸ்ருதியின் தைரியமான கம்பீரமான மீட்டலின் சுடர் தெறிக்கும் சொடசொடப்பு, காண்டீபத்தின் டங்காரத்தில் உடல் பூரா, உணர்வு பூரா, மனம் பூரா ஜல் 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 சிலம்பொலி. கண்ணை கசக்கி இமை சிமிழ் திறந்ததும் கண் கரிப்புடன் திரையும் கழன்று விழுந்து சித்திரத்துக்கு கண் திறந்த விழிப்பு. என்னை சூழ்ந்து கக்கும் வெந்நீரின் ஆவியினின்று என் புது துல்லியத்தில் புறப்படுகிறேன். உலகிலிருந்து விக்கிரகம். வெந்நீரின் ஆவி கலைகையில் புலனுக்கு பிதுங்குவது பளிங்கிலடித்தாற் போன்று நெருக்கமாய் நின்ற இரு பாதங்கள். அங்கிருந்து முழங்காலை நோக்கி வெளியேறுகையில் பிடிப்பான கண்ட சதையின் வெண்சந்தன பளிச்சில் பச்சை நரம்பின் ஓட்டம் கொடிவெறுகிறது. ஹம்பா, உன் பாத கமலங்கள் எனக்கு மட்டும் தரிசனமா? அப்படியானால் நீ உண்டா? உன் பாதங்கள் தந்த தைரியத்தில் உன் முகம் நோக்கி என் பார்வை எழுகின்றது. ஓ, உன் முகம் அபிதாவா? உடல் பூரா, மனம் பூரா நிறைந்த சிலம்பொலி உலகத்தின் ஆதி மகளின் சிரிப்பா? ஹபிதா, இப்போது என் பார்வையில் நீ உலகத்தின் ஆதி மகளாயின், நீ நீராட்டு வித்த ஞானஸ்தானத்தில் நான் ஆதி மகன். எனக்கு தோன்றுகிறது யாருக்குமே ஏதோ ஒரு சமயம் இதுபோல் தரிசனம் நேரத்தான் நேர்கின்றது. மடிப்பு விரிந்தாற்போல் இதயம் திடீரென அகன்று அதனுள் எரியும் விளக்கு தெரிகிறது. நான் தான் உன் பிறவியின் முழு ஒளி, உன் அவதார நிமித்தம், உயிரின் கவிதாமணி. நீ அறியாது தொண்டையில் மாட்டிக்கொண்டிருக்கும் உன் கனவின் தூண்டில் முள். தொன்று தொட்டு உலகின் ஆதிமகன், ஆதிமகளுக்கும் உனக்கும் இன்று வரை வழி வழி வந்த சொந்தம். வேஷங்கள் இற்று விழுந்ததும் அன்றிலிருந்து இன்று வரை மாறாத மிச்சம் உனக்கு உன் அடையாளம். இந்த உதயம் தானாகவே வந்து தோளை தொடுகையில் அதன் மோனச் செய்தியை அறிந்தோ அறியாமலோ வாங்கிக் கொள்ள அந்த மோதலின் வேளையில் பாத்திரம் காத்திருக்கும் பக்குவத்திற்கு ஏற்ப ஒன்று தன்மயமாக்கிக் கொண்டு விடுகிறது, அல்லது சதை தடுமனில் தெரித்து விழுந்த குண்டு போல் மகிமை நீர்த்து மங்கிவிடுகிறது. என் பிறவியே என் பாக்கியம், பிறவிக்கு பிறவி பாக்கியத்தின் பெருக்கு என என் மறுமலர்ச்சியில் நான் அறிந்தபின் பிறவியின் ஒவ்வொரு தருணமும் உயிரின் கவிதாமணியாக கண்டு கோத்த மாலையை ஆதிமகளின் பாதத்தில் காணிக்கையாய் சேர்ப்பேனோ, அல்ல அவள் கழுத்தில் மாலையாக பூட்டுவேனோ? இது போல இதுவரை
காத்திருந்தும் நான் அடையாளம் கண்டுகொள்ளாததால் என்னை கடந்து போன தருணங்களின் வீணை நான் உணர்ந்து வருந்தி என் இழப்புக்கு உருகி இனியேனும் ஏமாறாது காணத் தவிக்கும் ஏக்கத்திற்கு ஏற்ப நான் பெறும் உக்கிரத்தை பொறுத்தது. சகுந்தலை, ஹபிதா, தரிசினி, கரடிமலை சாரலில் பல்லக்கு திரைவிலக்கி எனக்கு கண் காட்டிய ராஜகுமாரி, ஹிமவான் புத்ரி ஹைமவதி, உங்கள் அத்தனை பேரின் பூர்வமுகியை இப்போது நான் பெற்ற உக்கிரமுகத்தில் அபித்தாவில் அடையாளம் கண்டுகொண்ட பின் நீங்கள் அனைவரும் நான் கண்ட முகத்தின் நாமார்ச்சனையாகத்தான் தெரிகிறீர்கள். இந்த சமயம் அபிதா, நீ கூட எனக்கு அவசியம்தானோ? ஆனால் அது என் விஸ்வரூபத்தின் வியப்பு. இப்போது நீயும் எனக்கு ஐக்கியமாதலால் உன்னை என்னிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க இந்த வேளையில் வழி இல்லை. ஆனால் வியப்புதான், சந்தேகமில்லை. நீயலாது விழிப்பு ஏது அபிதா? நீ என் காயகல்பம். சாவித்ரி என்னை கவனிக்கிறாளோ? அவள் பார்வையில் கூர்மை என் மனப்பிரமைதானோ? நான் போகையில் வருகையில் அவள் கண்கள் மெய்யாகவே என்னை தொடர்கின்றனவோ? எங்கிருந்து திடீரென என் நடையில் இம்மிடுக்கு? குதிகால் குமிழ் பூமியில் பாவாத பரபரப்பு. என் கடைக்கண்ணில் அவ்வப்போது நான் உணர்ந்த தீப்பொறி. என்னதான் அடக்க முயன்றும் உடலின் அசைவில் உள்ளே எரியும் ஜுவாலையின் குபீர். இந்த குங்கிலியம் எப்படி என்னுள் வந்தது? இதுதான் ஆத்மாவின் சுகந்தமா? திடீரென்று மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில் சாவித்திரி முகத்தில் கூட ஹபிதாவின் சாயலை லேசாக காண்கிறேனா? உடம்பு சரியாக இருக்கிறேனா? திருட்டுத்தனமாக வலதுகை நாடியை இடது கையால் பிடித்து பார்த்து கொள்கிறேன். சாவித்திரியின் ஆச்சரியம்தான் என் ஆச்சரியம் கூட. துருதுருப்பு ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடவில்லை. வாசலுக்கும் கொல்லைக்கும் கூடத்துக்கும் கூடத்தில் உருப்படியாயிருக்கும் ஒற்றை அறைக்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறேன். சாவித்திரி தூணோரம் உட்கார்ந்து மல்லி தொடுத்து கொண்டிருக்கிறாள். குருக்கள் எப்போவோ பூஜைக்கு கிளம்பி போயாச்சு. மாமி கையில் சொம்புடன் பால்காரியை தேடி போயிருக்கிறாள். அவள் எப்பவுமே இது மாதிரி யாரையேனும் தேடிக்கொண்டே இருக்கிறாள். அபிதா எங்கே? என் கண்கள் வேட்டையாடுகின்றன. தற்செயலாய் பார்வை கூடத்து சுவரில் பதித்த கை கண்ணாடியில் படுகிறது. அதில் நான் பார்த்த முகம் என்னை பார்த்ததும் திடுக்கிடுகிறேன். மை காட்! குடிவெறியில் இந்த ஆள் யார்? இரத்த நாளங்கள் வெடித்துவிடும் போல் முகச்சிவப்பு. கீழ்வான சிவப்பில் வெண்மேகம் தவழ்கையில் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஆனால் இந்த சிவந்த முகத்தில் புருவ நரைக்கோடு ஏன் ஒவ்வவில்லை? ஒவ்வாதது மட்டுமல்ல, தப்பாகவே தெரிகிறது. என் செய்யலாம்? தேடுகிறேன். கண்ணாடியை ஒட்டிய மாடப்பிறை உள்புறம் சீமெண்ணெய் புகைக்கறி அடையாய் அப்பிக் கிடக்கிறது. ஒற்றை விரலால் தொட்டு புருவத்தை விளம்புகிறேன். முழு கருப்பு முடியாவிட்டாலும் செம்பட்டை சாதித்தால் கூட பரவாயில்லை. கண்ணாடியில் சாவித்திரி என்னை கவனிப்பது கண்டேன். நாள் கணக்கில் ஏதேதோ கரையும் அழுக்கும் ஏறிய கண்ணாடியில் அவள் வெள்ளிகளின் வினா மட்டும் பளிச்சென தெரிகிறது. தொடர்ந்து ஆச்சரியம். இத்தனை நாள் புரியாதிருந்த ஏதோ மூட்டத்தின் கலைப்பு. கண்ணாடியில் நான் கண்ட முகம் இன்னும் செவக்கிறது. வெளியே விரைகிறேன். அபிதா எங்கே? கிணற்றில் ஜலமெடுக்கப் போயிருப்பாளோ? விடுவிடென மலை நோக்கி நடக்கிறேன். மழை தடுத்த மேகங்கள் மழை கொட்டுமோ கொட்டாதோ தெரியாது, கொட்டலாமோ வேண்டாமோ என தம்முள் குமைகின்றன. புழுக்கமோ அல்லது என் நடை வேகமோ கழுத்தின் பின்னாலிருந்து வேர்வை சட்டைக்குள் வழிகிறது. சாவித்ரி, என் ரகசியம் உனக்கு வெளிச்சமாகிவிட்டதா? நீ கெட்டிக்காரி. தவிர பெண் உன்னிடம் எத்தனை நாள் மறைத்து வைத்திருக்க முடியும்? நானாகச் சொல்ல நேர்வதை விட நீயாகவே உன் யூகத்தில் அறிவதே அல்ல, அறிந்ததே மேல். கேள்விகள் பதில்கள், மறு கேள்விக்கு எதிர் சமாதானங்கள், சண்டைகள், எவ்வளவு மிச்சம்? சமாதானம் பதிலாகாது. சமாதானம் என்பதே நாணயமற்ற பதில். சந்தேகத்தின் ஊன்று விதை. சந்தேகம் நமக்குள் இனி ஏன்? ஆனால் ஓரளவு இந்த நிலைக்கு நீதான் பொறுப்பென்பேன்.
ஊரை விட்டு கிளம்பும் முன் இடம் மாற்றாய் முதல் எங்கு செல்வது என்று நாம் யோசித்தபோது கரடிமலை பேரைச் சொல்லி நீதான் ஆசையை மூட்டி சென்று போனதால் நான் செத்துப்போனேன் என்று நினைத்ததையெல்லாம் உயிர்ப்பித்து விட்டாய். சாவித்ரி, நானொன்று கண்டேன், எதுவுமே செத்து போகவில்லையடி. என்றுமே நான் கலங்கமற்றவன் அல்ல. கரடிமலை நினைப்பு வந்துவிட்டதும் கூடவே கபடும் வந்துவிடும். ஆனால் ஒன்று, குற்றாலமும் கொடைக்கானலும் கோவளமும் இருக்க சில பேருக்கு செவிமடலில் கூட தொங்கும் குந்துமணி சதைதான் கண்ணுக்கு சட்டென்று படுவது போல் கரடிமலைதான் உனக்கும் படணுமா? இதிலேயே விதியை நீ காணவில்லையா? இடையில் வந்த மனைவி நீ. என் விதியை நோக்கிச் செல்ல என்னை விடு சாவித்ரி. இதை நான் சொல்லாமலே புரிந்து கொள்ள உனக்கு சக்தியுண்டு என்பதை நான் அறிவேன். எப்படியும் நீ என்னிலும் உயர்ந்த சரக்கு. நான் நன்றியற்றவன், ஒப்புக்கொள்கிறேன். இப்போ நான் எதை வேணுமானாலும் ஒப்புக்கொள்வேன். ஆனால் என் நன்றியால் உமக்கு இனி என்ன பயன்? சரி, என் நன்றியை விட என் நாணயம்தான் இப்போது எனக்கு பெரிதாயிருக்கிறது. போயேன். இது நாணயமல்ல, சுயநலம் என்பாய். சரி, அப்படித்தான், போயேன். எதை வேணுமானாலும் இப்போ நான் ஒப்புக்கொள்வேன். சுயநலத்தை காட்டிலும் பெரிய உண்மை எது எனக்கு காட்டு. உயிர் உண்டான நாளிலிருந்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில். சுயத்தை தாண்டி கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை, உண்மையும் இல்லை. இதை நான் சொல்வதே ஒரு சமாதானம்தான். வாழ்வு ஒரு கனவானால் அதை அறிய உணர்வற்று இதுவரை விரலடுக்கில் நனவாய் வழிந்தது போக மிச்சத்தின் கனவை ருசிக்க கனவாய் நிறுத்த இயலாதா? கனவு, நிலையாமை, நித்தியம், அனித்தியம், இதெல்லாம் நாம் இருக்கும் வரை பேசும் பேச்சுதானே. எல்லாமே இருக்கும் வரைதானே. இதென்ன சற்றென்று கன்னத்தில் மட்டும் ஈரக்காற்று? சாவித்ரி, நீ துப்பினையா? து, அவள் உனக்கு பெண்ணாயிருக்க வயசாச்சு. இதென்ன அக்கிரமம், அடுக்குமா என்கிறாயா சாவித்ரி? இது விட்ட இடத்திலிருந்து தொட்டு தொடர்ந்து வரும் விதியின் பழிவாங்கல். இது உனக்கு புரியாது, எனக்கே புரியலையே. இது சகுந்தலையின் கோபம். சகுந்தலை செத்துப்போன பின் அவள் கோபமாக மாறி என்னை ஆட்டுவிக்கும் ஆட்டத்தில் அபிதா என் பெண்டோ இது என் செயலில் இல்லை. அபிதாவில் நான் காணும் சகுந்தலை என்னில் தன் நம்பியை காணமாட்டாளா? சகுந்தலையில் அபிதா, அபிதாவில் சகுந்தலை. ஒருவருக்கொருவர், ஒருவரில் இருவர். இவர்கள்தான் என் சாபம், விமோச்சனம் இரண்டுமே. சாவித்ரி, என்னை மன்னித்துவிடு. மன்னிக்க முடியாவிட்டால் மறந்துவிடு. இரண்டுமே இயலாவிடில் உன் கஷ்டத்துக்கு பொறுப்பு நானானாலும் நீ படும் வேதனை உன்னுடையதுதான். நாளடைவில் பொறுப்பும் உன்னுடையதாகிவிடும். ஏனெனில் நான் என் விதியை நோக்கிச் செல்கிறேன். மலையடிவாரத்தில் கிணற்றடியில் சகுந்தலையை இல்லை, அபிதாவை காணோம். பார், இப்போவே எனக்கு குழம்புகிறது. மலைமேல் போயிருப்பாளோ? இல்லை, அதற்கு ரொம்பவும் நேரமாகிவிட்டதே. இல்லை, இருட்டே இறங்க ஆரம்பித்து விட்டது. மலை மலையா இல்லை, பிரம்மாண்டமான நிழலாக மாறிவிட்டது. மலையடிவாரத்தில் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறேன். கரடிமலையே, நீதான் என் விதியோ? நான் எங்கிருந்தாலும் என்மேல் எப்பவும் விழுந்து கொண்டிருக்கும் நிழல் நீதானோ? கனவையும் நனவையும் ஒருங்கே தன்னுள் விழுங்கிய உன் நிழலின் சுயநலம் அதன் தன்மையாது? மலைமேல் இடி குமுறுகிறது. இதுதான் உன் பதிலா? அத்தியாயம் 13 நிறைவுற்றது.